அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நேற்று போட்ட வீடியோவில் தொழுகையிட முக்கியத்துவம் என்ற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டேன். அதன் தொடர்ச்சியை தான் இன்று நாங்கள் பார்க்க போகிறோம். நேற்று நான் போட்ட வீடியோவில் லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது நாங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் என்ன வந்தாலும் முதல்ல நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்காக 2 ரகாத்துகள் தொழுந்து விட்டு நபி அவர்கள் மீது சலவாத் சொல்லிவிட்டு, நான் ஒரு துவா நேற்று சொல்லி தந்தேன். அந்த துவாவை ஓதி எங்களோட தேவைகளை முறைப்பாடு செஞ்சு அல்லாஹ்ட்ட கேட்கும்போது எங்களோட தேவைகள் இன்ஷா அல்லாஹ் நிறைவேறும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த முந்தைய பயானில் நீங்கள் அதை பார்க்கலாம். நேற்றும் நிறைய சம்பவங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். அதாவது அவங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வரக்கல ஷஹாபாக்களோட காலத்தில் அவங்க உடனே போய் என்ன செஞ்சாங்க, 2 ரக்காத் தொழுந்து அல்லாஹ்கிட்ட அதை முறைப்பாடு செஞ்சாங்க. அதே போல் இன்றும் நான் ஒரு சின்ன சம்பவத்தோடு தான் ஆரம்பிக்க போகிறேன். கூஃபா நகரில் ஒரு கூலிக்காரர் இருக்கிறார். அவர் மேலே மக்களுக்கு நல்ல நம்பிக்கை இருந்தது. ஏண்டா அவர் நேர்மையுடையவராக இருந்தார். அப்போ அதனால் அவர்கிட்ட எல்லா வியாபாரிகளும் என்ன செஞ்சாங்க, பணத்தை பொருட்களை அவர்கிட்ட கொடுப்பாங்க எடுத்துகிட்டு வர சொல்லி. ஒரு நாள் பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. வழியில் ஒருவர் அதாவது ஒரு வழிப்போக்கர் எங்கே போகிறீங்க என்று கேட்குறார். அதுக்கப்போ அந்த கூலிக்காரர் நான் கூஃபா நகரத்துக்கு தான் போகிறேன்னு சொல்லவும், நானும் அங்கே தான் போகணும்னு சொல்லி அவர் எனக்கு நடந்து போக எல்லாமே இருக்குது, அதனால் எனக்கு உங்களோட கோவேரி கழுதையில் ஏறி போகிறதுக்கு அனுமதி தருவீங்களா, நான் அதுக்கான ஒரு சிறிய பணத்தை நான் உங்களுக்கு தாரேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கூலிக்காரரும் அவருக்கு அனுமதி கொடுத்து அவரை அந்த இதில் கோவேரி கழுதையில் ஏற்றிக்கொண்டு போகிறாரு. அப்படி பேத்து கொண்டிருக்கல பாதை 2ஆக பிரியுது. அப்போ இதனாலும் அந்த கூலிக்காரர் போகிற ஒரு பாதை இருக்குது. அப்போ அந்த பாதையில் அவர் போக பார்க்கல இந்த வழிப்போக்கர் என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் அந்த பாதையால் போகாதீங்க, இந்த பாதை தான் லேசானது, அது கிட்ட தூரம் டக்குன்னு போய்த்து சேர்ந்துடும், இந்த பாதையால் போகல இந்த கழுதைக்கு தேவையான புட்பூண்டுகள் எல்லாம் நல்லா இருக்குது, நிறைய புட்பூண்டுகள் இருக்குது, அதனால் அதை திண்டு கொண்டு போகும் அப்படின்னு அந்த பாதையால் போகும்னு சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு முந்தைய அந்த கூலிக்காரர் அந்த பாதையால் அவர் போயிட்டு வந்ததும் இல்லை. அந்த வழிபோக்கு சொல்கிற ரீசன் காரணத்தால் என்ன செய்கிறாருண்டா, அந்த பாதையால் அவர் போகிறாரு. அப்படி போகிறாரு போக்குள்ள பெரிய ஒரு காடு. அந்த காட்டில் நிறைய சடலங்கள் காணப்படுது. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாருண்டா, அந்த வழிபோக்கர் கழுதையிலேருந்து கீழே இறங்குறாரு. இறங்கி டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து அவரை குத்த பார்க்குறாரு. அப்போ இந்த கூலிக்காரர் சொல்கிறாரு, என்கிட்ட தினார்கள் இருக்குது, பணங்கள் இது பொருட்கள் எல்லாம் இருக்குது, நான் இதை உன்கிட்ட தருகிறேன், நீ என்னை கொன்று விடாதே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வழிபோக்க சொல்கிறாரு, நான் முதல்ல உன்னை கொண்டுட்டு தான் இந்த திங்ஸில் இந்த சல்லியை கட்டும் பொருட்களை நான் எடுப்பேன் அப்படின்ட்டு. அப்போ இந்த கூலிக்காரர் எவ்வளவோ கெஞ்சி கேட்குறாரு. அவன் எவ்வளோ சொன்னான், சரி இல்லை நான் உன்னைய முதல்ல கொல்லத்தான் பார்ப்பேன், கொல்லத்தான் போக்குறேன், கொண்டுட்டு தான் அந்த சாமானங்களை நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்ட்டு. இப்போ லாஸ்ட்டாக அப்போ அந்த கூலிக்காரர் வழிபோக்கர்கிட்ட, அப்போ நான் ஒன்று கேட்குறேன், எனக்கு அதை மட்டும் நீ செய் அப்படின்ட்டு. அப்போ அது என்னன்னு கேட்கவும், நான் கடைசியாக 2 ரக்காத் தொழுகிறதுக்கு எனக்கு அனுமதித்தா, நான் தொழுந்ததுக்கு போகிறேன், நீ என்னை கொண்டுடுன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அது ஓகேன்னு சொல்லிவிட்டு அவர் தொழ போகிறாரு. அப்படியே ஃபர்ஸ்ட் ரக்காத் தொழுந்து கொண்டு சூரா ஃபாத்திஹா ஓதுறாரு. சூரா ஃபாத்திஹா ஓதிட்டு அப்போ ஒரு சின்ன சூறா ஒன்று ஏதாவது ஓதணுமே. அப்போ அதுக்காக அவர் ஏதாவது ஓதுறதுக்காக பார்க்குற, அவருக்கு எந்த சூறாவும் ஞாபகத்துக்கு வரதில்லை. ஏண்டா மனசில் பயம், பக்கத்தில் என்ன கொள்றதுக்காக ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த இதில் அவருக்கு எந்த சூறாவும் ஞாபகம் வருதில்லை. அப்போ அவரே அறியாமல் அவர் ஒரு ஆயத்தை ஓதுறாரு, அம்மை யுஜீபுல் முல்தர் இதா தஹாஹு. அதாவது இதோட பொருள் என்னென்னா, திக்கற்றவர் அவனை அழைக்கும் போது பதில் தருபவனும் அவரது துன்பத்தை நீக்குபவனும் யார்,
அப்போ இந்த ஆயத்தை அவர் ஓதினொன்னே திடீர்னு நடக்குதுன்னா ஒரு குதிரையில் ஒரு வீரர் வர்றாரு. அங்கே தோன்றி அவரோட தலையில் ஒளி வீசுகிற இரும்பு தொப்பிக்குது. அவர் என்ன செய்கிறாருன்றா அவருடைய அந்த ஈட்டியால் அந்த வழி போக்குவரை குத்தி கொள்கிறாரு. அப்போ அவர் இறந்து விழுந்து என்ன செய்கிறார், அந்த இடத்துலையே தீப்பிடித்து அவர் கொழுந்து விட்டு எரியிறார். இப்போ நடக்க இந்த உடனே என்ன செய்கிறாருன்றா அந்த கூலிக்காரர் டக்குன்னு சஜிதாவில் விழுந்து அல்லாஹ் தாலாக்கு நன்றி செலுத்துகிறாரு. அதுக்கு பிறகு அவர் தொழுந்து முடிச்சுட்டு அந்த குதிரை வீரரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் யாருண்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, திக்கற்றவர் அழைக்கும் போது உதவி செய்வனான அல்லாஹு தாலாவின் அடிமை ஆவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ வந்து எங்கே வேணுண்டாலும் பயமில்லாமல் உங்களுக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு சொல்கிறாரு. அதாவது இப்போ தொழுகை வந்து எவ்வளோ ஒரு பெரிய அருட்கொடையாக காணப்படுது. எங்களுக்கு இதில் அல்லாஹு தாலாவோட பொருத்தம் கிடைக்கிறதோட எத்தனையோ உலக துன்பங்கள்லேருந்து மீள்வதற்கு இது வந்து காரணமாக இருக்குது. மனதில் அமைதி கிடைக்குது. ஆகவே நாமும் ஏதாவது கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வர நேரம் வந்து உடனே என்ன செய்யணும், அழகான முறையில் உழு சேர்ந்து 2 ரக்காத்துகள் தொழுந்து விட்டு என்ன அல்லாஹ்கிட்ட எங்களோட கஷ்டங்களை துன்பங்களை முறைப்பாடு செய்கிறது மூலம் எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இன்னொரு ஹதீஸில் வந்து சொல்கிறாங்கன்னா, அபு முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கூறுறாங்க, அபு உபாமா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் சென்றபோது அவர்கள் மஸ்ஜிதில் இருந்தார்கள். நான் அவர்களிடம், அபு உமாமா அவர்களே, ஒருவர் நல்ல முறையில் உலு செய்கிறார், தனது கைகளையும் முகத்தையும் கழுவி தலையையும் காதுகளையும் மசுகு செய்தார், பிறகு ஃபர்ல் தொழுகையை தொழுந்தார். அன்றைய தினம் அவரது கால்கள் கைகள் காதுகள் கண்கள் சேர்ந்த பாவங்களையும் மேலும் மனதில் எண்ணிய பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகின்றான் என்ற ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தாங்கள் கேட்டதாக என்னிடம் ஒருவர் கூறினார். அது உண்மைதானா என்று கேட்டேன். அதற்கு அவர், அல்லாஹு தாலாவின் மீது சத்தியமாக நான் இதனை பல தடவைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள். நூல் அஹ்மத். அதாவது இந்த ஹதீஸில் வந்து அழகான முறையில் உழு செஞ்சு நாங்கள் வந்து தொழுகைகளை வந்து எங்களோட பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுதுன்னு சொல்லப்படுற. அதுக்காக நாங்கள் ஒரே பாவம் செஞ்சுட்டு இருக்கிறதா இல்லை. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், இப்போ எங்கள் ஒரு தந்தை வந்து ஒரு பிள்ளை செய்கிற தப்பை மன்னிக்கிறார். ஒரு பிள்ளை தப்புன்னு செய்து அதை மன்னிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை ரிப்பீட் அந்த தப்பை செஞ்சுட்டே இருக்குமா? இல்லை. ஒரு முறை மன்னிச்சுட்டு அந்த பிள்ளை ரிப்பீட் அந்த தப்பை செய்யாது. அப்படி செய்கிறேன்னு அது ஒரு முட்டாள்தனம் இல்லையா? அதே மாதிரி தான் அல்லாஹ் தாலா நாங்கள் செய்கிற பாவங்களை வந்து மன்னிக்கிறான்னு சொல்லி தொழுகை மூலம் நாங்கள் இப்போ 5 நேரம் நாங்கள் தொழுகிறோம். அப்போ ஒவ்வொரு முறை தொழுகையிலும் எங்களோட தொழுகையில் வந்து எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரிப்பீட் பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறதா? அது வந்து ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல். அடுத்தது வந்து இப்போ நாங்கள் தொழுகிற தொழுகை எங்களுக்கு அல்லாஹ் மட்டும் தான் தெரியும். நாங்கள் தொழுகிற தொழுகை சரியான முறையில் நாங்கள் தொழுந்திக்கிறோமா, சரியான முறையில் உழு செஞ்சுக்கிறோமா, எங்களோட தொழுகை சரியான முறையில் ஈந்துச்சான்றது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நாங்கள் சரியான முறையில் தொழுந்து சரியான முறையில் உழு செஞ்சு சரியான முறையில் தொழுந்தால் தான் எங்களோட பாவங்கள் என்ன செய்யும், மன்னிக்கப்படும். இதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் வந்து அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குலாஆ என்ற கூட்டத்தை சேர்ந்த இருவர் ஒரே நேரத்தில் முஸ்லிமானார்கள். ஒருவர் மார்க்க போரில் ஷஹீதானார், அடுத்தவர் ஒரு வருடத்துக்கு பிறகு மரணமடைந்தார். தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு வருடத்துக்கு பிறகு மரணம் அடைந்தவர் ஷஹீதை விட முன்னால் சுவர்க்கத்தில் நுழைந்ததாக நான் கனவு கண்டேன். ஷஹீதுடைய அந்தஸ்து மிக உயர்வானதாக இருந்தும் இவர் முதலில் சுவர்க்கத்தில் நுழைந்து விட்டாரே என்பது எனக்கு பெரும் ஆச்சரியத்தை அளித்தது. இதை பற்றி நானோ அல்லது வேறு யாரோ விளக்கம் கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு வருடத்தின் பின் மரணமானவரின் நன்மைகள் அதிகரித்திருப்பதை நீர் கவனிக்கவில்லையா? ரமலான் மாதம் முழுவதும் கூடுதலாக நோன்பு நோற்றிருக்கிறார். ஒரு வருடத்தில் 6000 ரக்காத்திலும் இன்னும் எத்தனையோ ரக்காத்துக்களும் ஷஹீதை விட அதிகரித்திருக்கிறது என்று
பதில் கூறினார்கள். நூல் அஹ்மத். இந்த ஹதீஸ் மூலம் நாங்கள் வந்து அதாவது இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க, பொதுவாக ஷஹீதாக மரணித்தவங்க தான் நாங்கள் சொல்லுவோம் என்னென்னா ஷஹீதில் மரணித்தவங்க தான் முதல்ல பெரிய அந்தஸ்தில் இருப்பாங்கன்ட்டு. ஆனால் இவங்க 2 பேரும் ஒரே டைமில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆள் வந்து கொஞ்சம் முந்தியும் ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் வந்து ஷஹீதில் மரணிக்கிறார், வந்து இன்னொரு ஆள் வந்து கொஞ்சம் லேட்டாகி மரணிக்கிறார். ஆனால் லேட்டாகி மரணித்தவர் தான் வந்து என்ன செய்கிறார், முதல்ல சுவர்க்கத்துக்கு போகிறார். அதுக்கான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் வந்து நிறைய நன்மைகள் செஞ்சுக்கிறாரு. அதாவது என்ன நன்மை, அவர் நிறைய தொழுந்திக்கிறார். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு பார்த்தா நாங்கள் ஃபரல் ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுகிறோம். அது 5 தடவைன்றக்குள்ள பாருங்கள், லுஹர் 4 ரக்காயத், அஷர் 4 ரக்காயத், மஹ்ரிப் 3 ரக்காயத், இஷா 4 ரக்காயத்து, சுபஹ் வந்து 2 ரக்காயத், டோட்டலாக 17 ரக்காயத்துக்கள் தொழப்படுது. அது இல்லாமல் ஒரு ஆள் கடைசி சுன்னத்தான தொழுகையான வித்திரையும் தொழுந்தால் 503 ரக்காயத். இப்போ இது தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து 20 ரக்காயத்துகள் பொதுவாக தொழுகிறாரு. இப்படி நாங்கள் ஒரு நாளைக்கு 20 ரக்காய், அதாவது ஃபர்லையும் இந்த வித்திர் 3 ரக்காயத்தை மட்டும் கணக்கிட்டு ஒரு மாதத்துக்கு, அதாவது 29 நாட்கள்னு சும்மா எப்போவுமே இன்னைக்கு ஃபெப்ரவரின்னு பார்க்க 29, மற்ற மாதங்கள் 30, 31 வருது. 29 நாட்கள் மட்டும் பார்த்தாலும் அவர் வந்து ஒரு வருடத்துக்கு எத்தனை தொழுகிறாரு, 6960 ரக்காத்துக்கு. எவ்வளோ, 6960 ரக்காத்துக்கள் அவர் வந்து தொழுகிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்கள். அதாவது நான் இப்போ சொன்னது வந்து ஃபர்ல் ஒன்லி, ஃபர்லும் வித்திர் 3 ரக்காயத்தை மட்டும் கணக்கிட்டார். அது இல்லாமல் சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளும் தொழுந்திருந்தால் எந்த அளவுக்கு அவருக்கு அவர்கிட்ட நன்மைகள் கிடைக்கும். அடுத்தது ஒரு முஸ்லீமான ஒரு மனிதர்ந்தால் தொழுகை மட்டுமா செய்வாங்க, நோன்பு பிடிப்பாங்க, ஜக்காத் கொடுப்பாங்க, சதக்காகள் கொடுப்பாங்க, ஏழைகளுக்கு உணவளிப்பாங்க, இப்படி நிறைய நன்மைகள் செய்வாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அவர் அதனால தான் இந்த ஷஹீதை விட அடுத்தவர் வந்து இந்த மாதிரி நிறைய நன்மைகளை செஞ்சு தான் அவர் என்ன செய்கிறாரு, முதல்ல சொர்க்கத்தை நுழைகிறாரு. இப்போ நான் வந்து தொடர்ந்து தொழுகையிட முக்கியத்துவத்தை பற்றி தான் சொல்லிட்டு வரேன். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் தாலா அருளுகிறான், அதாவது இது அல்லாஹ் தாலா கூறுறான், நபியே உம்முடைய உம்மத்தினருக்கு 5 நேர தொழுகைகளை கடமையாக்கியுள்ளேன். அவற்றை அந்தந்த நேரத்தில் பேணி தொழுபவரை சுவர்க்கத்துக்கு அனுப்ப நான் பொறுப்பேற்று கொண்டேன். அவற்றை பேணி தொழாதவருக்கு நான் பொறுப்பேற்கவில்லை என்ற ஹதீஸுல் குதுசியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் அபு தாவூத். இந்த ஹதீஸின் மூலம் என்ன விளங்குதுண்டா, அல்லாஹு தாலா 5 நேர தொழுகைகளை கடமையாக்குகிறான். அதை வந்து அலட்சியம் செய்யாமல் நல்ல முறையில் வுளு செய்து அந்தந்த நேரத்தில் உள்ளட்சத்தோடு தொழுந்து வருபவர் சுவர்க்கத்திற்கு அவசியம் அனுப்புவதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். அதை சரியாக நிறைவாற்றாதவங்களை வந்து அல்லாஹ் அவங்களுக்கு எந்த ஒரு வாக்குறுதியுமே கொடுக்குறான் இல்லை. அவனை அல்லாஹ் நினச்சா மன்னிப்பான், இல்லாட்டி வேதனை செய்வான். அது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரிந்த ஒரு விடயம். நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு அதிகாரியோ இல்லாட்டி நாங்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கிற நேரம் அவர் வந்து நம்மளுக்கு இந்த உதவியை பண்ணுறேன்னு சொல்லக்கல நாங்கள் எவ்வளோ சந்தோஷம் அடைகிறோம். அது பார்த்துக்கு அவருக்கு எவ்வளோ நன்றி செலுத்துகிறோம். ஆனால் அல்லாஹ் வந்து எங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ இந்த 5 நேர தொழுகையை வந்து சரியான முறையில் செஞ்சு ஒழுங்காக தொழுன்னு தான் சொல்லுவேன், வேறு ஒன்றும் நல்லா சொல்லலை. சரியான முறையில் செஞ்சு 5 நேர தொழுகையை வந்து தக்குவாவோட தொழுன்னு தானே சொல்கிறான். அப்போ அந்த தொழுந்தா அல்லாஹ் என்ன செய்கிறான், சுவர்க்கத்தை தாரேன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நாங்கள் எத்தனை பேர் இதை சரியான முறையில் தொழுகிறோம், ஏதோ பேருக்காக கொஞ்சம் பேர் தொழுகிறோம், ஏதோ கடமைக்காக சில தொழுகிறோம், இல்லை அவசரமாக ஏனோ தானோ டென்ஷன் செய்கிறோம். இப்படித்தான் நிறைய பேர் தொழுகையை வந்து செய்கிறோம். இனியாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக எங்களோட தொழுகைகளை சரியான முறையில் பேணி நடந்து கொள்வோமாக. அடுத்ததாக இன்னொரு ஹதீஸ். நபி தோழர்களில் ஒருவர் கூறுகிறார், நாங்கள் ஹைபர் யுத்தத்தில் வெற்றி பெற்றோம். சஹாபாக்கள் தங்களுக்குரிய கனிமத் பொருட்களை எடுத்துக்கொண்டார்கள்.
அதில் பல வகையான பொருட்களும் இருந்தன. கைதிகளும் இருந்தார்கள். சஹாபாக்கள் தங்களிடையே வாங்கவும் விற்கவுமாக இருந்தார்கள். தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கவும் தேவையில்லாத பொருட்களை விற்கவும் செய்தார்கள். அப்போது ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்துக்கு வந்து, யா ரசூலுல்லாஹ், இன்றைய வியாபாரத்தில் எனக்கு கிடைத்த லாபத்தை போல் இங்கு யாருக்கும் கிடைக்கவில்லை என கூறினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு, அப்படி எவ்வளவு லாபம் கிடைத்தது என கேட்டார்கள். அதற்கு அவர், நான் பொருட்களை வாங்கவும் விற்கவும் செய்ததில் 300 ஊக்கியா வெள்ளி காசுகள் லாபமாக கிடைத்தன என கூறினார். இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதைவிட அதிக லாபம் தரும் ஒன்றை உமக்கு கூறட்டுமா என்று கேட்டார்கள். அவசியம் கூறுங்கள் என்று சொல்ல, ஃபர்ல் தொழுகைக்கு பின் 2 ரக்காத்துகள் தொழுவது என்று கூறினார்கள். நூல் அபூதாவுத். அதாவது இந்த ஹதீஸில் எங்களுக்கு தெரியும், ஊக்கியாண்டா 40 திர்ஹங்கள் பெறுமதியான ஒரு நாணயம். அப்போ இந்த நாணயத்தை அவருக்கு கிடைச்சிக்குது எவ்வளோ? அவருக்கு கிடைச்சது 3000 மதிப்புள்ள திர்ஹங்கள் தான். இது ஒரு லாபமா? இல்லை. இதை விட பெரிய லாபம் தான் நாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகு தொழுகிற அந்த சுன்னத்துக்கு. அதாவது இந்த பணம்ன்றது அவ்வளோ பெரிதில்லை. இதை விட எங்களோட ஈமான் உறுதியாக இருந்துச்சுண்டா என்ன செய்யலும், எங்களோட வாழ்க்கையில் நிறைய இன்பத்தை நாம் பெறலும். உண்மையில் தொழுகை அவ்வளவு மேலான எங்களுக்கு ஒரு செல்வம். இந்த தொழுகையை தங்களுக்கு கண்குளிர்ச்சி இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள். அவங்க தனது மரண நேரத்தில் கூட கடைசி உபதேசம் என்ன சொன்னாங்க? தொழுகையை பேணுதலாக நிறைவேற்றும்படி தான் சொன்னாங்க. அதனால் எங்களுக்கு இன்னொரு கஷ்டங்களாகட்டும் துன்பங்களாகட்டும் எது வந்தாலும் 2 ரக்காத்துகளை தொழுந்து அல்லாஹ்ட்ட முறைப்பாடு செய்யுங்க. அடுத்தது எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தாலா முதலாக தொழுகையை தான் கடமையாக்கினான். கியாமத்து நாளையும் முதலாக தொழுகையை பற்றி தான் விசாரிக்கப்படும். ஆகவே என்ன செய்யணும்? தொழுகை விஷயத்தில் அல்லாஹ் தாலாவை பயப்படுங்கள். ஏனென்றால் மனிதனுக்கும் இணைபதலுக்கும் இடையில் தொழுகைத்தான் திரையாக உள்ளது. இஸ்லாத்தின் அடையாளம் எது? தொழுகை. தூய்மையான மனதோடு முஸ்தஹப்பான முறைகளை பேணி அந்தந்த நேரங்களில் தொழுந்து வருபவர் தான் மோமின் ஆவார். ஈமானையும் தொழுகையும் விட சிறந்த ஒன்றை அல்லாஹு தாலா கடமையாக்கவில்லை. அல்லாஹு தாலா அதை விட சிறந்த ஒன்றை கடமையாக்கியிருந்தால் அதை செய்யும்படி மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டிருப்பான். தொழுகை இஸ்லாத்தின் தூண். தொழுகை சைத்தாண்ட முகத்தை கருப்படைய செய்கிறது. மோமினுக்கு ஒளியாகும். தொழுகை சிறந்த ஜிஹாத். ஒருவர் தொழ ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் தாலா அவர் பக்கம் முழுமையாக கவனம் செலுத்துகிறான். அவர் தொழுகையை விட்டு அகன்று விட்டால் அல்லாஹும் தனது கவனத்தை திருப்பிக் கொள்கிறான். வானத்திலிருந்து ஒரு ஆபத்து இறங்கினால் மஸ்ஜிதுகளை செழிப்பாக்குபவர்களை விட்டும் அந்த ஆபத்து அகன்று விடுகிறது. ஏதேனும் ஒரு காரணத்தால் ஒருவர் நரகத்துக்கு செல்ல நேரிட்டால் சஜிதாவின் உறுப்புக்களை நரக நெருப்பு தீண்டுவதில்லை. சஜிதாவின் உறுப்புக்களை நரக நெருப்புக்கு அல்லாஹ் தாலா ஹராமாக்கி இருக்கிறான். அந்தந்த நேரத்தில் நிறைவேற்றப்படும் தொழுகையே அல்லாஹ் தாலாவுக்கு மிக பிரியமான அமலாகும். மனிதன் தன் நெற்றியை சஜிதாவின் போது பூமியில் அழுத்தி வைத்திருக்கும் நிலையை காண்பதே அல்லாஹ் தாலாவுக்கு மிக பிரியமானதாகும். சஜிதாவில் இருக்கும்போது மனிதன் அல்லாஹ் தாலாவுக்கு மிக நெருக்கமாகி விடுகிறான். தொழுகை சுவர்க்கத்தின் திறவுகோல். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது அவ்வளவுமே தொழுகையோட அவசியத்தை தான் உங்களுக்கு வலியுறுத்துது. அதே போல் மனிதன் தொழுகைக்காக நின்றுவிட்டால் சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. அல்லாஹ் தாலாவுக்கும் அவனுக்கும் இடையில் திரைகள் விலகுகின்றன, அவன் இருமல் போன்றவற்றில் ஈடுபடாத வரை. தொழுகையாளி அரசனின் கதவை தட்டுகிறார். தட்டிக்கொண்டே இருப்பவருக்கு திறக்கப்படுவது முறையாகும். உடலுக்கு தலை எவ்வளவு முக்கியமோ அந்தளவு தீனில் தொழுகை முக்கியமானது. தொழுகை உள்ளத்தின் ஒளி. தன் உள்ளத்துக்கு ஒளியூட்ட விரும்புபவர் அதை உண்டாக்கி கொள்ளட்டும்.
ஒருவர் நல்ல முறையில் உழு செய்து உள்ளச்சத்துடன் ஃபர்லான அல்லது நஃபிலான தொழுகை 2 அல்லது 4 ரக்காத்துக்கள் தொழுந்துவிட்டு தன்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படி கேட்டால் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான். பூமியின் எந்த பகுதியின் மீது தொழுகையின் மூலம் அல்லாஹு தாலாவை நினைவு கூறப்படுகிறதோ அந்த பகுதி மற்ற பகுதியை பார்த்து பெருமைப்படுகிறது.